குடிமக்களை குறை தீர்க்க வந்த எனக்கு ஒரு நாட்டின் இளவரசன் இப்படிப்பட்ட சாபம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அம்மா
என்ன பெத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்க கண்மூழிச்சி பாரம்மா செல்ல மக வந்திருக்க கண்மூழிச்சி பாரம்மா நெஞ்சி படப்படக்கு நித்தா துடி துடிக்க நெஞ்சி படப்படக்கு நித்தா துடி துடிக்க செல்ல மக வந்திருக்க வாய் திறந்து பேசம்மா செல்ல மக வந்திருக்க வாய் திறந்து பேசம்மா என்னாச்சும் ஏதாச்சும் உசுரே போயிடுச்சோம் பார்த்து பல நாளாச்சும் ஏக்கத்துல சாத்திட்டியும் என்னென்ன போனாரு நினைச்சு பயந்தே போனேம்மா கடைசிய பிறந்தவண்ணே குட்டின்னு கூப்பிட்டிய குட்டி பையன் வந்திருக்க பேசாம கிடக்கிறிய என்ன நீ ஆளாக்க எத்தனைய கஷ்டப்பட்டு பட்டக்கடம் தீர்ந்ததுன்னா இப்படி படுத்துக்கிட்டேன் என்ன பெத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்க கண்மூடிச்சு பாரம்மா செல்ல மக வந்திருக்க வாய் திறந்து பேசம்மா பசுமாடு தாக்கண்ண பார்க்காம எனமலத்த ஆத்தானி எங்கன்னு கேட்குதம்மா ஊரில் உள்ள திருநாயும் சோரணி போடுவன்னு நம்ம விட்டு வாசலில் வாலாட்டி நிற்குதம்மா நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா தீயா எரியுதம்மா கந்து வெந்து கருகுதம்மா களத்து மெட்டு ஓரத்துல நீ வளர்த்த மாமரமும் காட்சி இப்ப தொங்குதம்மா நீ பறிக்க எங்குதம்மா என்ன பெத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்க கண்மூழிச்சி பாரம்மா செல்ல மக வந்திருக்க கண்மூழிச்சி பாரம்மா அயல்நாட்டுல இருந்து வந்திருக்காரு உங்களை பாக்கணும்னு என்ன பார்க்கணும் உங்க கணவரை கேட்டாரு எங்க இருக்கிறாரு அவ்வளவு காசு யாத்திரை போயிட்டாரு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படியா சரி உங்க மகன் என்னன்னு கேட்டாரு அவரோ வேட்டி அறுத்து காலையில போயிட்டான்னு சொன்னேன் சொல்லிட்டியா சொல்லிட்டேன் சரி உங்க அண்ணன் உங்களை பாக்கணும் எங்க அண்ணன் எங்க இருக்காரு சீக்கிரம் அம்மாட்ட சொல்லிட்டான் சரியா போன உடனே அம்மா மட்டும் சொல்லு வேற எதுவும் சொல்லாத எங்க அம்மா எங்க இருக்காங்க அம்மா யாரு அம்மா அம்மா நீ யாரு என்ன அம்மா என்று அழைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என் மகன் ரவிச்சந்திரன் எப்படி போயிருக்க தெரியாது அழகான இளவரசன் என்னுடைய மகன் ஒரு நடத்த ஆளக்கூடிய பண்ணவன் யாரும் ஏமாற்ற பாக்குற அம்மானு கூப்பிடலாமா முன்னோ ஒரு நாள் சுமந்தி என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தோளிலையும்
நான் ஊரங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வு நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாய பூமி, என்னைக்குமே நீதாய பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்தி சொல்லி சொல்லி யாராட்டி, தொப்புள் கொடி சொந்தம் தந்தி சொல்லி சொல்லி யாராட்டி, மொத மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, மொத மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓ கோடி சாமி உமக்கு ஈடாகுமாம், கோடி சாமி உமக்கு ஈடாகுமாம். களை வெட்ட நெல்லரிக்க கால் கடக்க நீ நடப்ப, களை வெட்ட நெல்லரிக்க கால் கடக்க நீ நடப்ப, எனக்கு நொல்லு சோறு பங்கி தந்தி நீச்ச தண்ணி நீ குடிப்ப, நெல்லு சோறு பங்கி தந்தி நீச்ச தண்ணி நீ குடிப்ப, மாத்திக்கட்ட இல்லாம விதியேன்னு நீ இருப்ப, மாத்திக்கட்ட இல்லாம விதியேன்னு நீ இருப்ப, எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப, எனக்கு தலைவலி நாம் திருநீர நீ முடிப்ப, ஊறப்பட்ட சாமி கும்பிட்டு கண்ணீர நீ வடிப்ப, உத்தமியா நாம் படிக்க ஓடாண்டி தெரிஞ்சி அம்மா உன் ஒத்த கல்ல முக்கத்தியதா அடகுல வச்சி அம்மா, புத்தி புத்தி என்ன வளர்த்த யாரு, நீதான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓ கோடி சாமி உமக்கு ஈடாகுமா. நான் தான் உன் மகன் என்று உண்மை தெரிய வேண்டுமானால் எனக்கு பிறந்தநாள் விழாவிலே எடுத்துப்பட்டாய் முத்தாரம், அந்த முத்தாரில கண்டு
குடிமக்களை குறைந்திருக்க போரின் காலகத்திற்கு வேட்டையாடு வேட்டையாடி திரும்பும் பொழுது பசி கொடுமை தாங்க முடியவில்லை அம்மா. அந்த கானகத்திலே புசிப்பதற்கு என்ன இருக்க போகிறது? எங்கேயாவது காய்கனிகள் தேடி பசியாற்றலாம் என்று சென்று பார்த்தால் அங்கே ஒரு மாமரம் இருந்தது. அந்த ஒரு மாமரத்திலே ஒரே ஒரு கனி பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. அந்த கனி சச்சிதானந்த முனிவருக்கு சொந்தமானதாம். எப்படி என்றால் அந்த கனியை சாப்பிட்டால் 12 வருடத்திற்கு பசி என்பதே இருக்காதாம். அப்படிப்பட்ட கனியை நான் பறித்து சாப்பிட்டு விட்டேன் அம்மா. ஆத்திரம் அடைந்த முனிவர் எனக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார் அம்மா. நீ அழகாக இருக்க வேண்டும், அருமையாக போவதை சாபத்தை கொடுத்து விட்டாரா? உன் கால்களைகள் சென்று விட்டதா? நீ அருமையாக இருக்க மகனே ராஜா. நான் எண்ணுவல்ல நிரவலாம போய்விட்டதே. நீ எப்படியா வளர்த்தேன் ராஜா? சின்ன சிறு வயதிலே பால் ஊற்றி சீராட்டி வச்சுக்கிறது அவ்வளோ பள்ளிக்கு சென்று வா மகனியா என்று முன்னால் அனுப்பிவிட்டு பின்னால் என்று அழகத்தை ரசித்தோம்மா. இந்த நிலைமையை பார்க்க வேண்டுமா? பெத்த வயது கண்ணுக்குள் நிறைந்த காட்சியை யாவுமே அவருக்கு சாப விமர்சனம் சொன்னார். இந்த சாப விமர்சனம் தீர வேண்டுமானால் நான் முதலில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அழகாக இருக்க பெண் கேட்டவையே அது குறை. என்னை மணந்து கொள்ள வேண்டுமானால் நாட்டிலே வேட்பாதியும் 10,000 பொற்காசலும் விடுக்கிறேன் என்று மறைச்சாற்றினார். வறுமை கோட்டிலே வாடும் பெண் யாராவது ஒருவர் என்னை மணக்க முன்வரலாமா? உண்மைதான் மகனே. என் மகன் வார்த்தை கேட்டீர்களா? இப்பதான் நீங்கள் இருவர் நினைக்க தெரியுமா? நல்லா தானே பேசுற வார்த்தை. நல்லா ஒரு பொண்ணு கேட்டாலே 1200 குறை சொல்றாங்க அந்த உலகத்துல. உன் பொள்ளியோ உன் வயிறு குஷ்டு முடிச்சா ஐயோ கிட்டையே வர முடியல, ஒரே கபடி வயிறு எங்க. இவனுக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க? போனா அந்த வேனில் ஏறி தூக்கு போட்டு சாவு சொல்லு. என் மகன் சொல்லுமா. என் மகன் வார்த்தை கேட்டாயா? இந்த நாட்டில் வேட்பாரியம் 10,000 பொற்காசம் பரிசா கொடுக்க பலசாற்றி விடுங்கள், கண்டனா போட்டு விடுங்கள். வறுமை கோட்டிலே வாடுவார்கள் யாராவது என் மகனை பெண் கொடுத்து முன் வருவார்கள். அப்படி ஆகட்டுமா? இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், விஜயபுரி நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரனோ கூன் குறுகி குஷ்டம் பிடிச்சிருக்கிறார். அவருக்கு யார் ஒருவர்
32 லட்சம் பொருந்த பெண்ணை தருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டில் பேர் பாதையும் 10,000 பொற்காசும் அளிக்கப்படி உத்தரவு போடுகிறேன். இந்த மாதவ நாட்டு ஆண்டு வீரசேகர மன்னருக்கு மகளாக தங்கையாக பிறந்து செல்வி என்று பெயர் வைத்து மிக்க சொல்லிப்போர் ஆசிரியர் அனைவரும் என் அண்ணியார் சந்திப்பது வழக்கம். ஆனால் எனது அண்ணியார் ஒப்போது என் மீது கோபமாக இருப்பார்கள். வருவதற்குள்ளாக பார்த்துத்தான் இருக்கிறேன். Yeah.
கையால் தான் சாப்பிட்றோம் மட்டும் கொண்டு கை விடுறா கை விடுவா கையை விடுறா லக்காடி பையா எங்க கொடுக்குறான் பேசு அட்டை பிரச்சனை ஏற்றிக்குவேன் வச்சல ஏன் பிள்ளையா மாத்தேன் ஏய் எத்தனை நினைப்பேன் வந்ததும் வராமல் சாட்டி எடுத்து வேட்டையாடுகிற அப்பேற்பட்ட தவறு உனக்கு தெரியாதா என்ன தவறு செய்யல ஊர் போய் போய் யாரும் இல்ல பாக்க வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது அந்த குண்டா யாரு கழுவுது யாரு கழுவுது இன்னும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் இருந்தாலும் எல்லாம் சொல்றாங்க செய்யணுமா எனக்கு செய்யக்கூடாதா ஆடிக்கிட்டு போய் ஆம்பளைங்களை பாக்க மூஞ்சி மோகரி பாரு சாணியை முடிச்சிடும் ஏய் திரும்பி ஆட்டிக்கிறேன் முன்னாடி நடிப்பேன் திரும்பி யார் பாக்குறது பூவே யார் பார்க்க வச்சுக்கிறேன் அம்மா தால பூக்குதா பாத்தியா வச்சாச்சுக்கிய இங்க உட்காந்துப்பேன் பூ ஏறியே தொடப்பத்துக்கு பட்டு கொஞ்சம் பேரம் படிக்கல அந்த பூவுக்கு என்ன கதியோ அதுதான் ஓடுறது இன்னும் வச்சுக்கோ ஏடி அது மட்டும் இல்லைங்களா எவ்வளவு பெரிய மாட்டு பண்ண நம்பது அந்த மாட்டு பண்ணி யார் சுத்தம் பண்ணது யார் சுத்தம் பண்ணி பண்ணா என் தெரியாத உனக்கு ஒண்ணு அதே தெரிஞ்சு பாக்கடா எனக்கு தெரியாம பாட்டு பண்ணி போட தாப்பா ஒண்ணும் தெரியாதா எப்படி பாரு அடியத்தாஞ்சு அண்ணன் அண்ணனா ஆம்பளை பத்தி யார பாரு மேல அண்ணனா எத்தனை நாள் அண்ணன் உனக்கு எத்தனை அண்ணன் ஆவணம் படிச்சவளை எப்படி இன்னும் எதுவுமே கையில அதுக்குள்ள 5 பேர் உக்காண்டிய அடிமான கிடச்சு சிரிக்காது பாடியா வந்துட பாடுறேன்
அன்று சொன்னது நீதானா நல்ல வேலை உள்ளத போட்டுங்கிறிய மானும் போயிட்டு இருக்கோம் மங்கள மாலை குங்குமங்காவும் எப்படி குடும்பம் வேணும் எப்படி வேணுங்க போத பச்சை தம்பி சாவடி தானே மூதேவி மூதேவி என் உயிரை பாய் அம்மா பல்லாம் அடிக்காத ஊருமா எது மேல பாரு ஊர் சுத்தம் ஒழுங்குற வீட்டு கூட நம்ப இல்ல நம்ம தாடிக்கு மாரி நம்பவே கூடாது எந்த நேரத்துல காட்டாத்துல போயிட்டு எசா காட்டி முண்டை ஏய் வீட்டுக்கு மொத்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன் வைக்கல மூஞ்சி இடிச்சு விடுவேன் உள்ள வேலைக்கு பாரு பாத்தியா அம்மா நான் தான் வச்சுக்கிறேன் பாரு அந்த கூட இங்க பாரு அம்மா இப்ப நான் தான் வச்சுக்கிறேன் கேட்டா அம்மா இப்ப என்ன சொல்லிட்டு போனாங்க உள்ளவா வேலை கத்துனாங்க நான் தான் எட்டு இப்போ எல்லா வேலையும் செய்வோம் அதில் நடிக்கப்படலாம் ஆனால் கீழே என்ன வேலை அசு மூட்டை தூக்கி கூட நடிக்கிற வேலை அம்மா மேல் சொன்னா மேல் செஞ்சான் இப்ப கீழே செஞ்சுக்கிறேன் சரியா எங்க வேணாச்சும் எங்க இஷ்டம் அது அரண்மனை எவ்வளவு இறங்குது என்ன அது தவறான வார்த்தை அதான் உங்க சூத்து புண்ணா வருது இவ்வளவு நாள் பாத்தியா எதை அடிக்க சொல்ல பாக்கலாம் அவளை நான் வச்சுக்கிறேன் யாரா சரி ஆகட்டும் நான் பிறந்தவுடனே என் தாய்முகத்தை பார்த்தது கிடையாது. அன்று முதல் இன்று வரையும் எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னும் உடன்பிறப்பு தான் என்னை எடுத்து வளர்த்தார். ஆனால் என் தங்கை நல்ல முறையோடு இருக்க வேண்டும், அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படும் என்று ஒரு நிலையத்தில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு எனக்காக திருமணம் செய்து கொண்டார். எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து எனக்கு வளர்த்து வருவாள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் சிறிய தாய் கொடுமை அல்லவா செய்கின்றார்கள் எனது அண்ணியார்.
அப்பேற்பட்ட தவறு நான் என்ன செய்து விட்டேன். எனக்கு பழக்கமில்லாத வேலையை சொல்லிக் கொடுத்தால் நான் எப்படி அம்மா நான் செய்வேன் அம்மா. என் தாய் இருந்திருந்தால் இந்த நிலைமைக்கு நான் ஆளாகி இருப்பேனா? நான் பிறந்த உடனே அந்த பாவி முகத்தை பார்க்க முடியாது. அவன் தான் போய்விட்டானே. என்னை ஏனம்மா இந்த சொர்க்கத்தில் மட்டும் விட்டு வைக்கும்? நீ என்னை ஏன் நரகத்துக்கு அடுத்து செல்லக்கூடாது? நான் போகும்போது இந்த தானிடத்திலேயும் எது பாவியை நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் போகும்போது எனக்கு அவர் ஏதாவது கொடுத்திருப்பாள் என்று எதிர்பார்த்தேன். அவள் கட்டியிருக்கும் சேலை மட்டும் தனமா எனக்கு பரிசாக கொடுத்து சென்றார். அந்த சேலை விரித்து பார்த்தவுடனே தாய்முகம் போலவா தெரிகின்றது. என்னை பெற்றவரே அம்மா, இந்த பாவிக்கு ஒரு துளியாக யாராவது இருப்பார் நான் எதிர்பார்த்தேன். இந்த பாவுக்கு யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். எனது அண்ணனோ இப்ப வெளிநாடு சென்றிருக்கிறார். நம்முடைய தங்கை நலமுறையோடு இருப்பார். அவரை திருத்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் நான் அழுத வண்ணமாக இருந்தாலும் அவர் மனம் கலங்காது. நான் திருட்டு வண்ணமாக இருந்ததால் எப்படி இந்த கொடுமையெல்லாம் அவரிடத்தில் நான் மூடி மறைக்க வேண்டும்? அவருக்கு நான் தெரியாமல் இந்த பாவிக்கு யாரும் மாத்துளை இருக்கிறார்கள். தொட்டில் கட்டி
நான் சொல்றது கேளு. அவங்க அண்ணாங்க போகிறாரியா? வெளிநாட்டு போகிறாரு. அவர் வரத்துக்குள்ள தொடையில மூஞ்சில பட்ட பட்டே வச்சிருக்கேன். பெண்ணாக பிறந்து விட்டால் அனைத்து தான் செய்து முடிக்கும். நானோ சின்ன சிறியவர், எனக்கு பழக்கமில்லை. ஆனால் அந்த வேலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அந்த வேலை நான் செய்ய முடியும். நான் சொல்லிதான் நீ செய்வேன். ஏண்டி சாப்பிடுறதுக்கு மட்டும் தடுத்து அண்ணி சோறு கேட்குறீங்க? அந்த வேலை மட்டும் தெரியுது, இந்த வேலை தெரியாது உனக்கு? அச்சா தெரிஞ்சு வாங்க போட்டு வச்சாக்குறது ஒண்ணும் தெரியாதாமே. ஒண்ணு எனது அண்ணன் இருந்திருந்தால் இந்த நிலைமைக்கு எனக்கு இருப்பான். நல்ல வழி எடுத்தாலே என் அண்ணன் திருமணத்தை செய்து கொடுத்தார். ஆனால் இப்போது என்னை கட்டி காப்பாற்ற நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னை கொடுமை அல்லவா செய்கின்றாய்? எனக்கு சிறிய தாய் யாரும் இல்லை. என்னை பெற்றவள் தான் இருந்தால் அவர் நான் பிறந்தவுடனே பார்க்க முடியவில்லை. பேசுற என்ன நீர் சூடு சூழடி கூட கூட வாய் பேசுற உங்களுக்கு சூடு தொலைபத்து அண்ணன் கூட சோறு தின்றீங்க. அவளை புடிச்சு தெரியல தூங்க பையா. நம்ம ஆம்பளை மாதிரி சோறு கடாசி போறாரு. என் உடம்பு இந்த உடம்பு வச்சு நான் ஓட முடியுமா? அது கூட
அவன் ஒல்லியாக ஓடிடுறா. இந்த உடம்பு வச்சு தொப்பி வச்சு ஓரத்துக்குள்ள மூச்சு கொஞ்சமா சாப்பிடுண்டா அங்க கூட போ எல்லாம் கேஸ் டேபிள் ஆதரவு கூடி அவளை அவளை குச்சித்ரோட மூச்சு வாங்குது முன்ன மாதிரி நம்ம குஞ்சா எதுக்குடாங்க ஜென்மம் இதுக்கு போலவாங்க ஏய் ஓடுகாடு எங்கடி வர எவனை பார்க்க ஓடுங்க தாண்டி உங்க ஓத்தா சரியா நீ சரி இருப்ப உங்க ஓத்தால ஒரு ஓடுகாடு பண்ணிட்டேன் நீ அப்படிதானே இருப்பேன் பயப்படி கொடுமை ஒரு வேலை செய்து துப்பு கிடையாது பேசுற பேச்சு அவதாரம் சாவடி
ஏடி எத்தனை ஆளு பேசுற இந்த ஊர்ல எவ்வளவு இஷ்டம் போய் சொல்லியாண்டி அவதாரவன் குடும்பத்தை அழுக்கி அது பிறந்திருக்காப்ப போனவனுக்கு என்ன ஆச்சு 7 வருஷம் தெரியல சூடு வச்சு போறது அவனுக்கு எங்க போனாச்சோ அதனால யாரு வேலை செய்யறது அவனை விட்டா என்ன வேணாம் நீ எங்க போ